வணக்கம் மக்களே. சென்ட் தாமஸ் மவுண்ட்ல மலை திருவிழா நடந்துகிட்டு இருக்கு. 3 நாள் இந்த திருவிழா நடக்கும். நாளைக்கும் இந்த திருவிழா நடக்கும். 19 டிசம்பர் 2025 வெள்ளிக்கிழமை. நாளையோட இந்த திருவிழா லாஸ்ட். குழந்தைங்களுக்காக நிறைய என்டர்டைன்மெண்ட்ஸ், ட்ரெயின், ராட்டனம், அப்புறம் யங்ஸ்டர்ஸ்க்காக கம்மல், கிளிப்பு, இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஃபுட்டீஸ்க்காக நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் இருக்கு. ஏதோ டெல்லி அப்பளம், பாவ் பஜ்ஜி, பக்கோடா, பஜ்ஜி, மோமோஸ், ஷவர்மா, இந்த நிறைய இருக்கு. நாங்கள் ஒரு டெல்லி அப்பளத்தை வாங்கிட்டு அப்படியே மலையேற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நாளையோட திருவிழா லாஸ்ட். ஈவினிங் டைம்ல விசிட் பண்ணுங்க. மலை ஏற்றத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய மெழுகுவத்தி ஏற்றி வச்சிருக்காங்க. அதோட ஒவ்வொரு ஏற்றத்துலையும் இந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்டாச்சுஸ் வச்சிருப்பாங்க. மலையேறிட்டே இருக்கும் போது என் அழகாக கவர்ந்தெழுத்த பூவையும் ரசிச்சுட்டே மலையேற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த பிளேஸ் எங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா பட் ரோட் கிட்ட தான் இருக்கு. பட் ரோட்லேருந்து கொஞ்சம் தூரம் நடந்தாலே உங்களுக்கு திருவிழா நடக்கிற இடம் தெரியும். ஸோ இந்த இடத்துக்கு தான் நம்ம போக போகிறோம். பனி டைம்னால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் மலை ஏற. பட் மேலே போனால் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக நல்லா ஜாலியாக இருக்கும். அன்றையும் கிட்ஸ்க்கு என்டர்டைன்மெண்ட், ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ்ன்னு நிறையவே வச்சுருந்தாங்க. நாங்கள் போன நேரம் ரொம்ப லேட்டான நேரம் அப்படின்றதுனால நிறைய பேர் கிளம்பி போயிட்டாங்க. ஆனால் மேலே இந்த லைட் டெக்கரேஷன்ஸ்க்கு பஞ்சமே இல்லைங்க. அவ்வளோ சூப்பராக டெக்கரேஷன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு தேர் நிற்க வச்சு அதோட டெக்கரேஷன்ஸ் பார்க்க ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. நீங்கள் சென்னையில் இருந்தீங்க அப்படின்னா இந்த சென்ட் தாமஸ் மவுண்ட் சர்ச்சை விசிட் பண்ணி பாருங்கள். பட் ரோட் கிட்ட இறங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த திருவிழா நடக்கிற இடம் தெரிஞ்சிடும். இந்த மாதிரி க்ரௌடான இடத்துக்கு நீங்கள் குழந்தைங்களை கூப்பிட்டு வரும்போது கையை பிடிச்சி பத்திரமா கூப்பிட்டு போங்க. உங்கள் திங்ஸையும் சேஃபாக பார்த்துக்கோங்க. ஞாபகம் இருக்கட்டும், 19/12/2025 வெள்ளிக்கிழமை நாளையோட திருவிழா லாஸ்ட். சர்ச்சோட பேரு இதுதான். ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்களும் விசிட் பண்ணி பாருங்க. ரொம்ப பழமையான சர்ச்சு. உள்ள நிறைய இடத்துல இந்த மாதிரி நிறைய அழகழகான ஸ்டாச்சுஸ் வச்சிருப்பாங்க. நாங்களும் உள்ள போயிட்டு ஒவ்வொரு காடா பார்த்து தரிசிச்சுட்டு வந்துட்டோம். கடைகள்லாம் மவுண்டெயின் கீழே தான் இருக்கும். மவுண்டெயினுக்கு மேலே உங்களுக்கு எந்த தொல்லையும் இருக்காது. நீங்கள் பீஸ்ஃபுல்லாக ஒவ்வொரு சாமியும் பார்த்துட்டு வந்துடலாம். சர்ச்சுக்குள்ளே எந்த வித சவுண்டும் இருக்காது. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அழகாக உட்காந்து ப்ரே பண்ணிட்டு வரலாம். நாங்கள் நல்லா ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஏர்போர்ட் ரன்வே ஒரு பாயிண்டில் பார்த்தோம். அதையும் நீங்கள் பார்க்கலாம். லக் இருந்தால் உங்களுக்கு ஏரோப்ளேன் இறங்குறத, லேண்டிங் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். அதோட இந்த கொடி மரத்தோட லைட் டெக்கரேஷன் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. இப்படியே வெளியவும் ஒரு சில காட் ஸ்டாச்சூஸ்லாம் பார்த்து ப்ரே பண்ணிவிட்டு ஒரு சூப்பரான வியூ பாயிண்ட்டுக்கு போனோம். ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கிராமத்தை பகலில் பார்க்கணும், பட் சிட்டியை நைட்டில் பார்க்கணும். ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். லாஸ்ட்டாக ஆசீர்வாதமாக கொஞ்சம் பூவையும் எடுத்துக்கிட்டு அப்படியே மலை இறங்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நீங்களும் விசிட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள்.